ஏத்தி வைங்கண்ணே. அதான் ஏத்தி தான். ஹலோ ஹலோ இறக்கி வச்சிருக்கா, ஏத்தி வைங்க. அதெல்லாம் அருமையா போட்டுருக்காப்ல, உண்மையில நல்லா இருக்கு. நல்ல சூப்பர். எனக்கு கொஞ்சோண்டு குறையுதுங்க. ஆமா, உனக்கு தெரியுது அப்படி? என்னது? நல்லா துற தெரியும். நல்லா தாங்க திறக்கிறேன், அவன் திறக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அதை தாங்க நானும் சொல்றேன். ஹலோ, இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி தூக்கணும். சரி சரி, நீங்க சொல்லணும். பொம்பளை பிள்ளைங்க வருவாங்க, நீ வந்துட்டீல தூக்கிரும். உனக்கு அப்படி சொன்னா சரியா வரும். பெட்டிக்காரர நீ தான் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க, நாங்க அமைதியா தான் இருக்கோம். சரி, நான் கேக்குறேன், கிடைக்கிறதே நீங்க தான். அவங்களுக்கு தான் தூக்குதா, உங்களுக்கும் தூக்குதா? ஏன் அதை பார்க்கணும் முடியப்ப? இல்ல, ஆரம்பிச்சிடலாமா? கண்ணி வைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, ஒய்யாரியே விளக்கும் சிங்காரியே, அடி மணக்கும் ஒய்யாரியே. ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கேன். நீங்கள் சுகமாக இருக்கீங்களா? நான் எதுக்கு கேட்குறேன் தெரியுமா? நீங்கள் எல்லாம் சுகமாக இருந்தால் தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும். ஆமாங்க, இவெல்லாம் என்ன கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம்னா விசில் அடிக்கணும், அப்போ தான் எனக்கு கலடா புண்டாகும். ஆமாங்க, எதில் வாயில் தான் அடிப்பாங்க, வேறு இடத்துல அடிப்பாங்க.
அதனால முதல்ல அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிடுவாங்க. அவங்க நல்லா இருந்தால் தானே நம்மளா இருக்க முடியும். கலகலப்பு உண்டாக்குவாங்கிறிய பார்த்துருவோம். என்ன தச்சு அங்கே தச்சு முன்னாடி உட்காந்துருக்காங்க. சரி பெட்டிக்காரவங்களே என்னம்மா எப்படி இருக்கிறிய? பார்க்கல எப்படி தெரியுது? இல்லை நல்லா இருக்கிறிய தெரியுது இல்ல? தெரியுது. இருந்தாலும் கேட்கணும்ல. ஏன் இது என்ன வரையில வண்டியில வர நம்ம கேட்டேன். எத்தனை தான் கேட்குறீங்க? வண்டியில எல்லாம் கேட்குறது அது வேறங்க. இங்க வந்து கேட்டாதான். ஆமா அடுத்த இடத்துக்கு போவோம். அப்பதான் எங்களுக்கு வந்து ஏறும் அப்படியே. என்னது ஆர்வம். நான் தப்பா பேச மாட்டேங்க. மணி நேரம் பார்த்து போயிட போகுது. என்னது இப்போ ஏற்கனவே பார்த்து தான் இருக்கு இந்த சீசனுக்கு. அதனால வந்தமா போட்டமா போன மாட்டேங்கிறங்க. அதனால நம்ம சக்குருன்னு பார்க்குறீங்களே என்ன இந்த வாரம் நீ அங்கே பார்க்குற அவர் அங்கிட்டு பார்க்குறாரு. இல்லை இல்லை நாங்கள் 2 பேரும் எப்படிங்க இந்நேரம் கொஞ்சம் புள்ள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நேரம் பார்த்துருப்பாரு. அதான் அங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. நல்லா இல்லையா உங்களுக்காக அரை இன்ச்சு பவுடர் எழுதிருக்கேன். பவுடர் அடிச்சா பார்க்க ஜெயிக்காது அப்புறம். அது தெரியும். ஆமாம் அதனால எதுக்கு தெரியுமா சொன்னேன் பெட்டிக்கிறவங்களே? ஏதன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடு தண்ணியில. ஏதன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடு தண்ணியில. ஏ தாமர புதரச்சு மாமா தாவணி வாங்கி வாங்க ஊரெல்லாம் கொட்டிக்கிட்டு வந்திடுங்க மேலங்கொட்டி. ஏதன்னானே தள்ளாடே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணியிலே. கையில் அணைக்கிற போது நீ துள்ளி குதிக்கிற மானு. நீ ஆத்துல குளிக்கிற போது நீ ஆள கடிக்கிற மீனு. ஓ இடுப்பு சேர்ந்து நழுவ எடுத்து எடுத்து தருவேன். தள்ளாடே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணியிலே. தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணியிலே. நீலாண்டா பாடு பார்த்து. நல்லா பாடுறா மச்சான். இந்தம்மா என்னங்க பிள்ளைகளுக்கு எடுத்து போடா நல்லா இருப்பேன். நீங்க வேற நாளைக்கு பள்ளிக்கூடத்து போறேன் அத்தாச்சையா வந்து ஆகும். என்னன்னு இப்படிதான் அத பார்த்தேன். எதை? அத்தாச்சி ஆடுனது எப்படின்னு. ஆமா அத பார்த்து அத பார்க்க
சரிங்களா அதெல்லாம் அப்படித்தான் பெட்டிக்காரேண்ணா நீ வந்த உடனே ஒரு கலகலப்பு உண்டாகுது பாரு சிரிப்பு எல்லாம் ஏன் அப்படி தெரியல எதுக்கு சிரிக்கானு அவளுக்கு தான் தெரியும் கேட்டான்னு தெரியும் என்ன உங்களுக்கு அப்படி ஒரு கணப்பு அதான் என்ன தெரியும். அடே பயமுத்தாதடா அப்புறம் என்ன வணக்கம் 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 மிராகாரு குரங்கு மண்டையா வணக்கம் மண்டையை படுறா சேவிங் பண்ண குரங்கு மாதிரியே தூ. அப்பா வணக்கம்மா மக வேணும் ஏன் உனக்கு இடுப்புக்கு மேலே மக இடுப்பு கீழே கொழுந்தியாவா மயிரில் விளங்கம்டா ஊர் முகர மசுரை பாரு வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் மரியாதை தமிழ் மரியாதை என்ன தெரியுமா வணக்கம் சொன்னால் பதில் வணக்கம் சொல்லணும் வணக்கம் சொல்கிறா நீ மட்டும் நீ நாலு நாளைக்கு இங்கே இருக்கு நான் 5 மணி வரைக்கும் நாடகம் நடத்துங்க நீ இல்லை சொல்லு வணக்கம் விடிஞ்சு போயிடும் போலையே அத்தானியின் உடம்பு அத்தானியின் உடம்பு அங்கெங்க பச்சை நிலம்பு ஐமொழி அடைந்த உடம்பு அடைகால சின்ன தழும்பு பூவாதே பொன்னுங்கள் மேலாடே காயாக பொன்முகில் தோளாக அத்தானியின் உடம்பு நட்சத்திரம் நெட்டி வச்சே பொண்ணு பொண்ணு பத்தி சொல்லு முத்திச்சரும் நெட்டி வச்சே பொண்ணு ஏ கண்ணு சின்ன பொண்ணு தொல்லாறு தங்கமிழ பருவத்தில் ஒட்டி கிச்சா தொல்லாறு முத்தமந்தி பருவத்தில் ஒட்டி கிச்சா இப்போது பாவாடே மேலோட இப்போது பாவோட எப்போது மேலோட அத்தானியின் உடம்பு தோளுமேலே தூக்கிக்கிட்டு எழுழவும் குத்து 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 தோழி மேல தூக்கிக்கிட்டு ஏழுலக சுத்த நான் சுத்த நீ கத்த அண்ணா என்னம்மா இத்தனை வருஷம் சர்வீஸுக்கு இன்னைக்கு தானே இந்த அடிய பெட்டிக்கார சரியா வாங்கி பாடிருக்கேன்னு சொல்றியோ வாங்கி பாடி இருக்கேங்கிறேன் பாடி இருக்கான்னு சொல்லு இல்லாட்டி இப்படி பாடுறது இல்லை யாரும் என்ன சொல்லு பாடி நல்ல நல்ல பிள்ளை நாளா இருமா அப்படி எப்படி இந்த வரி எப்படி தான் வாங்கி பாடுறாங்கலாம் சொல்லு நீ குத்த நான் கத்தம்பாங்க அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் கத்தாத நேரம் குத்துங்க நீங்க குத்துறப்ப கத்த நேரத்து வெளியில தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்க பேசிக்கிறீங்க அப்படிலாம் அசிங்கம் பேசக்கூடாது எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது 10 நிமிஷத்து வேலை செஞ்சுட்டு கூட இல்லம்மா போயிடலாம் யூடியூப் ஓடி இருக்கு பல லட்சம் பேர் அப்பா நீ பார்க்க நல்லா ஜூம் பண்ணி எடு ஆமா. எப்படி செய்யணும் தொழுமையே தொக்கிக்கிட்டு எழுதவோ தொக்கு, குத்து, நீ கத்த மைனாவுக்கு தூக்கம்ல மாமி மாறி மெத்து மெத்து செம்பட்டு வெள்ளரிக்கா திருப்பி செய்ய பண்ணி திருவள்ள பூவெடுத்து ஜட போட்டு பாப்பேன் செவ்வாழே தண்டாக திருமுல்லை வண்டாக செவ்வாழை திருமுல்லை வண்டாக அத்தரின் உடம்பு அங்கே என்னம்மா என்ன மாத்தி மாத்தி வந்திருக்கீங்க என்னது மாத்தி மாத்தி வந்து காட்டுறோம் எதை முகத்தங்க நீங்க என்ன ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டு இருக்கிய ஆம்பளை நாங்க அமைதியே தான் இருக்கிறோம் நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க இல்லையே நாங்க ஆரம்பிக்கவே இல்லையே வந்து வந்து மாத்தி மாத்தி வந்து காட்டுறோம்னா என்ன அர்த்தம் முகத்தை காட்டுறாங்க நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க ஏன்? நீ சொல்ல வந்து வந்து முகத்தை காட்டணும் அப்படி சொல்லணும் எடுத்த உடனே சரி. மொட்டையா சொன்னீங்கன்னா வந்து வந்து முகத்தை காட்டிக்கிட்டு அப்படியே இருக்கோம் பேசிய பழகி போச்சு ஆமா
அப்படி எத்தனை 4 பேர் நல்லா இருக்கீங்களா? ஏன் பார்க்கல எப்படி தெரியுது? இல்ல பார்க்கையில நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கு. உங்களோட நாங்களும் சேர்ந்து செய்யலாம்னு வந்திருக்கோம். இந்த திருப்பி அங்கேயே தான் வந்து நிக்குது வண்டி. இங்கே வந்துருது. சரிங்க, நான் சொல்ல மாட்டேன். சரி சரி சரி. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி, பளபளன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி, பக்குவமா வந்து நில்லு மாமா முன்னாடி, அழகி அழகி உன்னை மனைவியாகவா, கணவன கைய பிடிக்கணும், கண்ணத்துல உமா கொடுக்கணும், கணவன கைய பிடிக்கணும், கண்ணத்துல உமா கொடுக்கணும், பட்டாம்பூச்சிடி கொட்டாங்குச்சிடி, கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி. தப்பு தண்டா செய்யவில்லை பொய்யும் கூட சொன்னதில்லை நானே, அது நானே. நாலு பேரு மத்தியில குங்கு வெப்பனத்தியில நானே, அது நானே. உங்க அம்மா அப்பா வெறுத்தாலும் அண்ணன் தம்பி பிரிச்சாலும் சத்தியமா நானே உன்னை விட மாட்டேன். உங்க அம்மா அப்பா வெறுத்தாலும் அண்ணன் தம்பி பிரிச்சாலும் சத்தியமா நானே உன்னை விட மாட்டேன். ஒரு நிமிஷம் பார்க்கலன்னா கண்ணு கலங்குது, ஒரு நிமிஷம் பார்த்த உன்னே மனசு குலுங்குது. சொல்லுடி சொல்லுடி உன் பதிலே சொல்லுடி, லவ் பண்ண உன்னை உண்மையா, தூக்கி போட நானும் பொம்மையா, லவ் பண்ண உன்னை உண்மையா, தூக்கி போட நானும் பொம்மையா. பக்காவாக ட்ரெஸ் பண்ணி உன்னை பக்க வந்து நிப்பேன் நானே, 10 மணி தானே. மஞ்சள் தாலி கட்ட நண்டி கட்டி மேல கொட்ட நண்டி, என்னோட அம்மாவுக்கு மருமக நீதான். வெட்டிக்காரரே, என்னம்மா என்ன தலைய ஆடிட்டு உட்காந்துருக்கிய? எப்படி பண்ணா வாசிப்போம்ல? எப்படி பண்ணாலும் வாசிப்பீங்களா? என்ன பண்றது? என்ன செஞ்சாலும் வாசிப்பீங்களா? அப்படியா? ஆய மட்டும் தர ஏங்க எப்படி வாசிக்கணும் பாரு. நான் வேண்டாம், நான் அப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்றிய, நானும் பேசுறேன் விடுங்க. நீ வம்பு கிழிச்சுலாம் அப்புறம் திருப்பி கொடு. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எழுந்த பால தொப்பு தாண்டா, ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா, பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமாம் என்ன தேய்ச்சி தலைமுழுகி, ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமாம் என்ன தேய்ச்சி தலைமுழுகி, ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுழுகி.
என்ன பண்ற? ஏங்க ஆனா நீனும் முயற்சி பண்ற. அது முயற்சி பண்ணாலும் போய் விழுகாதுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணல. 2 ஊசி தான். எதுக்கு? எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் சாமி. அதோட ஆட வச்சு. அதோட நான் வீட்ல உட்கார வேண்டியதா. சன்னலாட்டா திறந்து. ஏமா? அப்பா அடுத்த வருஷம் ஞாபகம் இருக்கணும். என்னையா என்னன்னு? இந்த பிள்ளை இப்படி தானே பண்ணுச்சு அப்படின்னு. காலையிலே மறந்துடுவாங்க வீட்டுல போய் தூங்கும்னே. ஆமா. சன்னலாட்டா திறந்து சமகாலத்தை விரிச்சு வச்சு லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்க்கணும்ல. நீங்க பேசாம உங்க பொட்டியை மட்டும் அமுக்குனா இருமா. லெஃப்ட் ரைட் அப்படி எல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் உட்காந்துருக்கால சுத்தி எல்லாம் தெரியணும்ல. நேரம் பண்ணக்கூடாது. ஓஹோ அதனால நீங்க லெஃப்ட் ரைட் போடுறீங்களா? நீங்க போடாம இருந்தாலும் அவங்க பாப்பாங்க. புதுக்கோட்டை பக்கம் வந்துட்டீல்ல? ஆமா. முன்னு கொண்டு வந்துரும். இல்ல இன்னைக்கு வர்ற டயத்தை சொன்னா நான் வர்றது மாதிரி. வர்ற டயத்தை சொன்னால பயமா இருக்கு. நம்ம அங்கிட்டே ஆடிக்கிறேங்க. சன்னலாட்டா திறந்து வச்சே மாமா சமகாலத்தை விரிச்சு வச்சே ஏங்க என்னம்மா? விட்டா நீங்க அசராம செய்தியை போட்டுருக்கு. விடிய விடிய தெரிஞ்சுக்கிட்டீல்ல? நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. எப்பா எங்களுக்கு தாங்க இறக்கிது. அப்புறம் உங்களுக்கு எப்படிங்க இறக்காம இப்படி சொல்லலாம்? எல்லாம் அந்த அளவுக்கு ட்ரெயினிங் எடுத்துக்கோமா சின்ன பிள்ளையில இருந்து. இதே தான் வேலை. இதே தானா? சின்ன பிள்ளையில இருந்து தானே. அப்புறம் இதுதானே ட்ரெயினிங் எடுத்து வச்சிருக்கேன் வாசிக்கிறதுக்கு. ஓ உங்களுக்கு மட்டுமா அவங்களுக்குமா? எனக்கு தான் நான் சொல்ல முடியும். அது எப்படி நீ தான் தனியா கேட்டுக்கறணும். அவர் என்ன வேடிக்கை பார்க்குற ஆளுங்க அந்த அது சொல்லுது பாரு. அப்படியா? அது தெரிஞ்சிருக்குது. சரிங்க. நான் கூட்டிக்கொண்டே இந்த உனக்கு என்ன புரோக்கர் வேலை பார்க்குறேன். ஏய் கோத்தா டே பொல்லந்து புரியும் தெரியுமா? உனக்கு நான் மக வேணும். அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். அப்புறம் என்ன அது என்ன அப்படி நிற்குது அங்கிட்டு ஒன்று. ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கணே நான் போய்க்கிறேன். அதை விட முதல்ல தருமா வரியா ஏய் ஆத்தா அதோரமா பாரியா பகமலே போரியா யாரும் இல்லை அள்ளிக்கலாம் பாபுலே. ஏய் ஆத்தா அதோரமா பாரியா
வாமா பவளவா இழுத்திருக்கிற அழகு பார்த்து நீ மனம் துடிக்கிற ஏய் ஆத்தா ஆத்தோரமா வாரியா ஐயா அப்புறம் இது என்னது பெட்டிக்காரரே இன்னும் பயப்படாத ஒன்றும் நடக்காது. அது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அப்படி எந்த அளவுக்கு பயப்படுற மாதிரிலாம் ஏங்க பெட்டிக்காரங்கள என்னம்மா பயப்படுற மாதிரியே இருக்கு. தெரியல ஒன்றும் தெரியல. இந்த தங்கராஜ் தான் தெரியும். அவர் என்ன என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அப்படி அப்புறம் தெரியும். செல்ஃப் எடுக்காம கிடக்குறாரு அவரு. அதுவும் தெரிஞ்சிருக்கு பாரு உனக்கு. நான் தட்டி எழுப்பி பார்த்தா எந்திரிக்கிற மாதிரி இல்லைங்க. ஆத்தாடி நல்லா இருப்ப. பெட்டிக்காரங்களே என்னம்மா முதல்ல உங்கள்கிட்ட வர போறேங்க. ஏன் இது வேறயா? எதுக்கு? என்னது? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. மூளை வந்த மாதிரியா? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. சரி சரி. நான் தப்பா பேச மாட்டேன். ஆளான நாள் முதல்ல இறங்கி நினைச்சதில்ல மாமண்ணா உங்க ஆளான நாள் முதல்ல இறங்கி நினைச்சதில்ல மாமண்ணா உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்ட வேணான்னு சொல்லறியலே வெறுவாய மெல்லறியலே அடியில கட்டிக்கிட்டா புள்ளவர் ஆகாது ஆகாது மச்சானே இது தோதான தை மாசம் மச்சானே இது ஆகாது ஆகாது மச்சானே இது தோதான தை மாசம் மச்சானே. அடே அப்பா. ஆமா ஆமா. எங்க உனக்கு அப்படி தெரியுது? ஏங்க ஏமா இழுத்து அடிக்கிறியா? அவருக்கு அடிக்கும். அதான் ஏற்கனவே செல்ஃப் எடுக்காம கிடக்குதுன்னு சொல்லியாச்சு. மிருதங்காரருக்கு எனக்கு ஒரு போட்டிங்க. என்னது? மிருதங்காரரு
போட்டிக்கு தயாரா? அவர் ரெடிமா? ரெடியா? அவர் வாய் பேச முடியல, அவருக்கு வாயில நாக்குல புண்ணு, வெத்தலாக்கு போட்டுருக்காங்க. நாக்குல புண்ணு அவருக்கு. ஆமா, அதனால மருதக்காரரே எப்படி ஆட்டலாம் நீங்க வாசிப்பீங்க அப்படித்தானே? எங்க நீ பாடுறதுக்கு வாசிக்க முடியாதுங்கறியா? வாசிப்பாருங்கறீங்களா? எப்படி மேலே ஆட்டினாலும் கீழே ஆட்டினாலும் அவர் வாசிப்பாரு. நீ எப்படி பாடினாலும் வாசிப்பாப்புல, பாடு பாப்போம். எங்க பாப்பா அப்படி என்னதான் பாடுற இன்னும்? குத்துற குத்துற மல குத்தாமத்தா போனி என்ன ரசாவே ஏ ரசாவே என்னனே என்னனே என்னத்தே அட என்னத்தே அவர் காய்ச்சல் நின்று குத்துனேன். ஆல்ரவுண்டுக்காரர் உட்கார்ந்து குத்த போறேன். ஆல்ரவுண்டுக்காரரையா? ஆமா, ஆல்ரவுண்டுக்காரர் இல்ல, ஆல்ரவுண்டுக்காரர் இருக்குங்க. பாருமா, அவங்க 2 பேருடைய மரணமும் உன் கையில தான் இருக்குது, பாத்துக்க. என்னை பத்தி கவலை நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா அவங்க 2 பேருக்கு உசுருக்கு மோசம் தான், நான் பொறுப்பு இல்ல. அதத்தான் சொல்லிட்டேனே, உன் கையில தான் நான் முடிவு பண்ணிட்டேன். இல்ல ஓ துர்த்திய மூடியா நீ முதல்ல. ஏ அத்த மகனே ஏ செப்பு சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கொலையே. ஏ அத்த மகனே ஏ செப்பு சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கொலையே. மாமரத்து மங்களத்து செவந்தது போல் உம்முகமும் ஜொலிக்குதையா. மச்சி நானே பார்த்திருக்க மணிக்கணக்கா உம்முகமும் ஒலிக்குதையா. ஓ கண்ணில் ஒரு பார்வையில் பார்க்காதையா, நான் உள்ளுக்குள்ள சாவுறையா ஒன்னாலதா. அத்த மகளே ஏ செப்பு சலையே உன்னை பார்த்ததுமே கொண்ட தென்னங்கோலையே. நான் தான் சொன்னல, ஓ மரணம் அது கையில தான். 4 பேரை கடப்பார மாதிரி கம்பீரமா இருந்தாலும் ராக்கி நான் யாரை தெரியுமா வச்சுக்க போறேன்? மைச்சிருக்கிறதாங்க நான் வச்சுக்க போறேன். அவர் தான் புடுங்க வேண்டிய புடுங்குவாரு, சொருவ வேண்டியதெல்லாம் சொருவாரு. எடுத்த வச்சு விட போறப்பல வாயில பாத்துக்க. நீங்க கவலையே படாதீங்க, ஆல்ரவுண்டு காட்டு சாமனை வித்துனாலும் உங்களை காப்பாத்திருவேன். நாங்க 2 பேரும் இப்படி தொழில புருஷன் முன்னாடி மாதிரி. ஆமா, ஒரு சேலை கொடுத்தாலே ஒரு ஜாக்கெட் ஃப்ரீ, அக்கா கொடுத்தா தங்கச்சி ஃப்ரீ. அதனால அவரை எப்படி ஆடியில் செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா. எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா. சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவர் மன்னவருதா. அழகு மன்னவருதா. ஆடியில் செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா. எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா. சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவருதா. அழகு மன்னவருதா. அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. இங்க பாரு, அவர் முடிவு பண்ணிட்டாப்ல இந்த கொடுமை வேற அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, அவருக்கு வெக்கமா வந்துருச்சு. சரி சரி, அதனால உங்களுக்காக வேண்டி ஒரு பாம்பு டான்ஸ் ஆடிட்டு. பாம்பு டான்ஸா? எங்க போட்டு பாப்போம்.
தமிழ்நாடு காவல்துறை மணிகண்ட பிரபு பாம்பு டான்ஸ் ஆடின தங்கச்சிக்கு 101. தமிழ்நாடு காவல்துறை மணிகண்ட பிரபு தம்பி தமிழ்நாடு காவல்துறை மணிகண்ட பிரபு கிராமம். நாங்கள் பொட்டப்பிள்ளி சின்ன கிராமம், எருமூலம் பஞ்சாயத்து சேர்ந்தது. சின்ன கிராமத்தில் இருக்கப்பட்ட ஊர் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர்லேருந்து, கவுன்சிலர்லேருந்து, வட்டச்சாளர், மாவட்ட பொருளாளர் எல்லாருமே நல்ல சின்ன குடும்பங்க. அந்த சின்ன ஊர் தான். எல்லாருமே அதிகாரத்தில் நல்ல செல்வாக்கில் இருக்காங்க. சும்மா தேவர் பாட்டு பாடுங்க, எல்லாரும் ஆளுக்கு 1000-2000 கொடுங்க. இப்போ ஹலோ, கழுத்தறிவான் SMK குல்லா என்ற முத்துப்பாண்டி திருச்சி பயலுக சார்பாக கழுத்தறிவான் SMK குல்லா என்ற முத்துப்பாண்டி திருச்சி பயலுக சார்பாக இங்கே டிரான்ஸ்ஆடிக்கு ரஞ்சினி அவர்கள் ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வங்கியை பெரும்படுத்தி அத்தனை உள்ளங்களுக்கு என்ன கழுத்தெறிவையல் SMK குல்லா என்ற முத்துப்பாண்டி திருச்சி வேறு அவர்களுக்கு என் சார்பாக நான் சொந்த கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். இங்கே அதை சொல்லிடு, அது வேற அன்பளிப்பு கொடுத்த ஐயா அவர்கள் பக்கம் எழுத்து அன்பளிப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. இருந்தாலும் தேவையை பார்த்து ஒரு பாட்டை பாடிட்டு பாப்பாதுகளுக்கு 3 பேருக்குமே டான்ஸர் அடிக்கும் ரஞ்சனி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இறைவன் தந்த பரிசுதானம்மா, இந்த பாரதத்தின் தலைவர் யாரம்மா, எக்குலத்தின் தலைவர் யாரம்மா, எக்குலத்தின் தலைவர் யாரம்மா, நமது முத்துராமலிங்கம் தானம்மா. இறைவன் தந்த பரிசுதானம்மா, இந்த பாரதத்தின் தலைவர் யாரம்மா, இறைவன் தந்த பரிசுதானம்மா, தலைவர் யாரம்மா, ராமலிங்கம் தானம்மா, நமது முத்து ராமலிங்கம் தானம்மா. இறைவன் தந்த பரிசுதானம்மா, இந்த பாரதத்தின் தலைவர் யாரம்மா. நமது முத்து ராமலிங்கம் என்ற தங்கம் தானம்மா, இறந்த பரிசு தானம்மா, இந்த பாரதத்தின் தலைவர் யாரம்மா. பட்ட பதவி ஆசைகளை வெறுத்து வந்தவராம், பட்ட பதவி ஆசைகளை வெறுத்து வந்தவராம், தேங்கம் என்ற பதவி வந்தது ஒதுக்கி வச்சவராம், ஆசைகளை வெறுத்து வந்தவராம், முடிசூட மன்னர் என்றார் அவர் யாரம்மா, முடிசூட மன்னர் என்றார் அவர் யாரம்மா, நமது முத்து ராமலிங்க என்ற தலைவர் தானம்மா, நமது முத்து ராமலிங்க என்ற தலைவர் தானம்மா. இறைவன் தந்த பரிசு தானம்மா, இந்த பாரத